ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே அரிசி எல்லா உண்மையும் போட்டு எல்லார் முன்னாடியும் உடைச்சிட்டாங்க. இதை கேட்டதும் இங்கே நம்ம கோமதி மிரண்டு போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னே புரியாமல் அங்கே அப்பத்தாவுடைய குடும்பமும் நீங்கள் வா அரசி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்பத்தா அரசிக்கிட்டே கேட்குறாங்க, இந்துங்க பாருமா அரசி, குமரவேல் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்காக அவன் உன் புருஷனே இல்லை, அவன் எனக்கு தாலி கட்டவே இல்லை அப்படின்னு நீ எதுக்காக இப்போ சொல்கிற அரசி? அவன் வேறு ஒரு பொண்ணு கூட போனான், அவனே ஒத்துக்கிட்டான், அது தப்பு தான். அவனை நான் என்னன்னு கேட்டு கண்டித்து திருத்தி வைக்கிறேன். அவன் அப்பா இருக்கான், அவன்கிட்ட சொல்லி அவனை மாத்துறேன். ஆனால் அதுக்காக நீ அவன் என் புருஷனே இல்லை அப்படின்னு தாலி கட்டவே இல்லைன்னு சபையில் எல்லார் முடியும் சொல்கிறியே, எப்படி அரசியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே அரசிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அரசி இருந்துக்கிட்டு, ஐயோ அப்பத்தா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், இவங்க வேற ஒரு பொண்ணு கூட போகிறாங்கன்றதுக்காக நான் உண்மையை சொல்லலை, நான் இதுதான் நடந்த உண்மை. உங்கள் பேரை என்னை கடத்திட்டு போய் என்னுடைய கல்யாணத்தை நிறுத்தி என் அப்பாவை என் ஊர் ஆளுங்க முன்னாடி சபை முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க வைக்கணும் அப்படின்னு இவர் பிளான் போட்டு என்னை கடத்திட்டு போனார். அதுக்காக தான் நான் இவரை பழி வாங்கிறதுக்காக நானே எனக்கு தாலி கட்டிக்கிட்டேன். இதுதான் நடந்த உண்மை. நீங்கள் எதுக்காக இப்போது அவங்கள திருத்துறேன் அப்படின்னு இப்போது என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க வேற ஒரு பொண்ணு கூட போகிறாங்கன்றதுக்காகலாம் நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் அரசி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா குமரவேல் கிட்ட இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே உண்மையாடா அப்படின்ற மாதிரி செய்கையிலே கேட்குறாங்க. குமரவேலுமே ஆமாம் அப்படின்னு கண்ணை அசைக்கிறாங்க. இப்போது அப்போதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அரசிக்கிட்ட, இங்கே பாருமா அரசி, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே குமரவேலுடைய அம்மா அவ தான் நடந்தது என்னன்னு கரெக்டாக சொல்கிறாளியத்தை, அவகிட்ட போய் குமரவேலு ஊர் சுற்றினதுக்காக இப்படி சொல்கிறையே வேணாம் அப்படின்னு அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், எல்லாம் இவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமரவேலை அடிக்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டே, ஏய் இப்போ எதுக்காகடி ஏமா அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பின்ன என்னங்க, ஒரு அப்பனா நீங்கள் அவனுக்கு புத்தி சொல்வீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே குமரனுடைய அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு என் மவன் கரெக்டாக தாண்டி பண்ணியிருக்கான், அந்த பாண்டியன் குடும்பத்தை எங்களால் அசிங்கப்படுத்த முடியல அப்படின்னு இவளை வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருக்கான். என்னால் முடியாத என் மவன் நடத்தி காட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் கோவப்பட்டு, என்ன நான் சொல்கிற சத்தினி, இங்கே பாருடா குமரா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவனுங்கக்கிட்டேயும் அவங்க அண்ணனுங்கிட்டேயும் அவங்கிட்ட நாம் பேசி தீர்த்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி சின்ன பிள்ளைக்கிட்ட பொட்டை பிள்ளைங்கள வச்சு நடத்தணும்னு மட்டும் நீ நினச்சது பெரிய தப்புடா. என்ன நினச்சிக்கிட்ட நீ, அவனுங்களோட மோதி ஜெயிக்க பாரு அப்படின்னா இவளை வச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கியே, நீ பண்ணதெல்லாம் சரியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் பயங்கரமாக கோவப்பட்டு குமரவேலை பலார்னு அடிக்க போகிறாங்க. சக்திவேல் இருந்துக்கிட்டு உடனே, என்னென்ன நீ, நாம் பண்ண முடியாததை என் பையன் பண்ணியிருக்கான், அதை விட்டுட்டு நீங்கள் அவனை அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாரு, நான் ஏற்கனவே சொன்னது தான், பழிக்கு பழி அவனுங்களை நாம் தீர்க்கணுமே தவிர இந்த மாதிரியெல்லாம் நாம் பழி தீர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போது இந்த பிள்ளை என்னமோ வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் கேட்டால் ஒரு நிமிஷம் கனவா நினைவான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக நான் தான் இவளை கடத்திக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமரவேல் சொல்கிறாங்க. இதை கேட்ட குமரனுடைய அம்மாவும் மாரியும் பயங்கரமாக கோவம் வந்து சக்திவேல்கிட்ட, என்னங்க இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அவனை நீங்கள் பேசி திருத்தத்தை விட்டுட்டு அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நான் கூட ஏதோ லவ் பண்ண பொண்ணை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டா
நீ கடைசியில் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் அதுதான் நடக்கலை இல்லை. இவ அட்டை மாதிரி என் கூடவே ஒட்டிக்கிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு என்னுடைய தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இது கேட்ட அப்போ தான் பயங்கர கோவம் வந்து குமரவேல்கிட்ட, ஏ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பாரு எதையோ மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதை 2 பேரும் அனுசரித்து சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே அப்பத்தான் சொல்கிறாங்க. உடனே குமரவேல் இருந்துக்கிட்டு, என்ன அப்பத்தா நீ பேசுகிற, இவ காளி கட்டல அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ திரும்பவும் இவ கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. இவ பக்கத்தில் போய் நிற்க கூட எனக்கு அவளை பார்த்தாலே கடுப்பாக வருது. அவளுக்கு என் பக்கம் நிற்க கூட தகுதியே இல்லை. இவ கூட நான் சேர்ந்து வாழணுமா? என் பெரியப்பா எவ்வளோ பேர் இடத்துலலாம் எனக்கு சம்மந்தம் பார்த்து வச்சுருக்காங்க. நான் அந்த பொண்ணுங்களை யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன். இவ கூடலாம் திரும்பவும் என்னால் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. இவளை ஒழுங்கு மாதிரியே தான் இங்கேருந்து துரத்த விடுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே குமரவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அப்பத்தாக்கு பயங்கர கோவம் வருது. இன்னொரு பக்கம் இங்கே கோமதி, இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா கதிர், என்னடா இவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் கூட அவனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இவ என்னென்னமோ சொல்கிறாளே, எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க மீனாவும் ராஜியும், ஆமாம் அத்தை, நாங்கள் அப்போவே உங்ககிட்ட சொன்னோம்ல, அரசி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டா, அரசி இது குமரவேலை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் தான் யாருமே நம்பலை, அரசி மேலே கோவப்பட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா அரசியே நடந்தது என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க. ஆமாடி, நீங்கள் சொன்னபோது கூட நான் நம்பலை, என் பொண்ணை நானே நம்பாமல் அவன் மேலே சந்தேகப்பட்டுட்டேன். இப்போது இவன் எதுக்காக அவன் கடத்திக்கிட்டு போனான் அப்படின்றதோட விடாமல் அவளுக்கு அவளே தாலி கட்டிட்டு இந்த குடும்பத்தில் போய் அவங்கிட்ட இப்படியெல்லாம் சின்ன பின்னமாகணும்னு எவ்வளோக்கு என்னடி தலையெடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கதிர் இருந்துக்கிட்டு அண்ணனுக்கு ஒன்றுனதும் அரிசியால் தாங்கிக்கவே முடியல, எல்லா உண்மையும் சொல்லிட்டா, பேசாமல் நான் போய் அரிசியை கூட்டிகிட்டு வந்துடுவாம்மா, அரசி எதுக்காக இன்னும் அங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அதுதான் அவளுக்கு அவளே கட்டிக்கிட்ட தாலின்னு சொல்லிட்டால, இதுக்கப்புறம் எதுக்காக அந்த ராஸ்கல் பொறுக்கி இருக்கிற இடத்துல அரசை விட்டு வைக்கணும், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு, மாப்பிள்ள அதுதான் அரசு எல்லா உண்மையும் சொல்லிருச்சுல்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரு மாப்பிள்ள, நீ அவசரப்படாமல் இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, அந்த குமரவேலை கொண்டுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போகணுமா, அரசி தான் உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிடுச்சுல்ல, இதுக்கப்புறமும் நீ எதுக்காக கோவப்படுற, அதுதான் அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கல்ல, என்ன ஏதுன்னு பேசி கூட்டிகிட்டு வருவாங்க, நீ கவலைப்படாமல் இரு, அதை நம்ம அரசியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டதும் கதிர்க்கு பயங்கரமாக கோவம் வருது. இன்னமும் எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கணும், நடுங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பழனிவேல் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் எல்லாருமே ஆடி அசைஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியலையேடி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அரசி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற நீ, எல்லாமே உண்மைதான் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இதை புதுசாக கேள்விப்படுற மாதிரி இல்லையே, என்னென்ன நடக்குதுங்க, உண்மையை சொல்லுங்கடி, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்குறாங்க. அதுக்கு மீனாவுமே ராஜியுமே எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் அரசிக்கிட்ட பேசாமல் கோவத்தில் இருந்தீங்க, ஆனால் எங்களால் அரசிக்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, அரசியை நாங்கள் கோயிலுக்கு வர வச்சு நடந்தது என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அரசி எங்ககிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே மீனாவும் ராஜியும் சொன்னதும் கதிர் உடனே ராஜிக்கிட்ட, என்ன ராஜினி, அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அமைதியாகவே இருந்தியா, நீ இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த அப்படின்னா நான் அரசியை எப்போவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன், அதில் பொறுக்கி ராஜ்கள்கிட்ட விட்டுருக்க மாட்டேன், அப்போ தாலி கட்டாமல் தான் அவன் என் தங்கச்சி அடிக்கிறதும் திட்டுறதும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தானா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கதிர் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே ராஜ் இருந்துக்கிட்டு, இப்படியெல்லாம் கோவப்பட்டு உடனே ஏதாச்சும் முடிவு எடுத்துருவா அப்படின்னு தான் கதிர் உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையுமே சொல்லலை,
அரசி வந்துட்டு இந்த விஷயம் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அவ அந்த குமரவேலை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியும் மீனாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதியுமே, ஏண்டி இந்த விஷயத்த எங்ககிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல, நான் அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி அவரை கோவப்படுத்தாமல் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல, அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் உண்மை தெரிஞ்சோ மறைச்சிட்டிங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே மீனாக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, அரசி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எப்படி அத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் அந்த மனுஷனுக்கு கேள்விப்பட்டா அந்த மனுஷன் என்ன பாடுபடுவாருன்னே தெரியலையே, பிரச்சனை மேலே பிரச்சனையாக அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லி கோமதி பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சுகன்யா அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அம்மாடியோ அம்முனியாட்டம் உம்மனா மூச்சாட்டம் இருந்துக்கிட்டு இந்த அரசி என்னென்னமோ வேலை பார்த்து வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சுகன்யா ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மயில் இருந்துக்கிட்டு கோமதி கிட்ட, அத்தை என்னத்தை என்ன நடக்குதுங்க, அரசி என்னென்னமோ பண்ணியிருக்காளே, அவன் தாலி கட்டல அப்படின்னா எதுக்காக அங்கே அரசி இருக்கணும், பேசாமல் நம்மக்கிட்டே வந்துட்டுருக்கலாம்ல, நம்மக்கிட்ட வந்து விஷயத்த சொல்லியிருந்தா அவங்க அப்பாவும் தம்பிங்களும் எதுக்காக இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் நானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் மயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமதியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர்க்கு பயங்கர கோவம் வந்து, நான் இப்போவே போய் அரசி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடையில் இருந்த பாண்டியனுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி ஏதோ பறிப்போன மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.